ஆயுத பூஜை. புராண கதைகளின்படி ஆயுத பூஜையானது நவராத்திரியுடன் தொடர்புடையது. தேவி துர்கா மகிஷாசுரா என்ற அரக்கனை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொண்டதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டு விட்டதாகவும் நம்பப்படுகிறது. அந்த நாளைதான் ஆயுத பூஜையாக கொண்டாடத் தொடங்கினர். மேலும் ஆயுத பூஜை என்பது அரக்க ராஜாவை தேவி துர்கா வீழ்த்தியதன் வெற்றியின் கொண்டாட்டமாகவே கருதப்படுகிறது. மகாபாரத புராணத்தின்படி நாடு கடத்தப்பட்டன் காரணமாக பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தனது ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் கீழ் மறைத்து வைத்து சென்றான். வனவாசம் முடிந்து ஒரு வருடத்திற்கு பின்னர் பாண்டவர்கள் திரும்பியபோது தாங்கள் விட்டுச் சென்ற ஆயுதங்கள் அதே இடத்தில் இத்தனை நாளாக இன்னும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஆயுதங்களை மீட்டெடுத்த பிறகு அவர்கள் வழிபாடு நடத்தி குருக்ஷேத்திர போருக்கு சென்று வெற்றியை தமதாக்கினர்.